ஹாய் விவோஸ், வெல்கம் பேக் டு மீராஸ் ஹிட் டைலர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சுடிதாரோட பேண்ட் எப்படி கட் பண்ணுறது, எப்படி தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கட்டிங் பார்த்துடலாம். அதாவது 2 மீட்டரில் வந்து ஃபேப்ரிக்கை வந்து நான் எடுத்திருக்கேன். வித்து வைஸில் ஒரு ஃபோல்டிங்கும் லென்த்து வைஸில் ஒரு ஃபோல்டிங்கும் 2ஆக மடித்து நான் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கும், ஆன் ஃபோல்டு நம்ம பக்கம் வச்சுட்டு ஓப்பன் வந்து ஆப்போசிட் சைடு இருக்கும். அதாவது சால்வேஜ்னு சொல்லுவாங்க, அந்த சைடு ஆப்போசிட் சைடில் வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க, 4 பீஸ் இருக்குது. இப்போது நம்ம ஃபோல்டு பண்ணியாச்சு. இப்போ வந்து பிசுறு இருக்குல்ல, அதை ஒரு லைன் போட்டுக்கு அதோட நம்ம வந்து கட் பண்ணுறதுக்காக போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். 2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி அப்படியே ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து பேண்ட்டோட ஹைட்டு வந்து நம்மளுக்கு வந்து 40 இன்ச்சு. இந்த 40 இன்ச்சில் 8 இன்ச்சை வந்து நான் பெல்ட்டுக்காக லெஸ் பண்ணிவிட்டு 32 இன்ச்சு மட்டும் நான் வந்து ஹைட்டு வச்சுக்கிறேன். அதில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இடுப்பு சுற்றளவு வந்து 28 இன்ச்சு அவங்களுக்கு தேவைப்படுது. 28 இன்ச்சில் 10 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறேன். 38 இன்ச்சு 38 இன்ச்சை 4ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கிறதுனால நான் இப்போ வந்து ஒரு 9.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதை அப்படியே லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஒரு ஃப்ளீட்ஸ் வைக்கணும், ஒரு சுருக்கம் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 3 இன்ச்சு ஓகே தான். நான் ஒரு 5 இன்ச்சு வச்சுக்கிறேன். ஏன்னா ஃபேப்ரிக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நல்ல ஃப்ளீட்ஸ் கிடைக்கும். நான் ஒரு 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கால் லூஸ் வந்து உங்களுக்கு ஒரு 10. அப்போ இது 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கோம், அதனால் 2 காலுக்கும் சேர்த்து வச்சுருக்கிறதுனால ஒரு 5 இன்ச்சில் நான் மார்க் பண்ணி ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு கிட்ட நான் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போது ஃபோக் லென்த்துக்கு ஒரு 7 இன்ச்சில் நான் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். லைன் போட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ சீம் அலவன்ஸ்க்கு 2 இன்ச்சு நான் மார்க் பண்ணி அதை அப்படியே நான் இப்போ வந்து கனெக்ட் பண்ணுறேன். கால் லூஸ் அளவு, எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸு 2யுமே கனெக்ட் பண்ணி இப்போ ஒரு லைன் போட்டு அதை கர்வ் கொடுத்துக்கிறேன். இது வந்து ஃபோக் லென்த், க்ரட்ச் ஏரியான்னு சொல்லுவாங்க. இந்த லைன் அப்படியே நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், பேண்ட்டோட அளவுகள் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பெல்ட்டு மட்டும்தான் நம்ம அளவு எடுத்து கட் பண்ணணும். நம்ம ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்களே வீட்டில் இருந்து கூட இந்த மாதிரி வீடியோஸை பார்த்து கட் பண்ணி அழகாக தைக்க எடுத்துடலாம். பிசுறு இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பீஸை நான் கட் பண்ணிடுவேன். வந்து அப்படியே எக்ஸ்ட்ரா அளவு நம்ம விட்டுருந்தோம் இல்லையா, அதோடு கட் பண்ணணும். இப்போ அதை அப்படியே லைனாக கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி அந்த கர்வ் வரைக்கும் அழகாக கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேண்ட்டோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ பெல்ட் பார்ட்டு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அதை வந்து அர்காட் பண்ணி நாச் போட்டுக்கலாம். இப்போ தையல் போடுற இடத்துலலாம் நாச் போட்டுக்கலாம். அதே மாதிரி கீழே பாட்டம் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணுற இடத்துலையும் நாச் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பெல்ட்டோட ஹைட்டு வந்து நம்மளுக்கு 8 இன்ச்சு தேவைப்படும். அதாவது லென்த்து பார்த்தோன்னா நம்ம 40 இன்ச்சு இருந்துச்சு, அதில் 8 இன்ச்சு லெஸ் பண்ணி தான் 32 இன்ச்சு உயரம் வச்சோம். அதனால் இப்போ அந்த 8 இன்ச்சை தான் இப்போ வந்து நம்ம பெல்ட்டுக்காக எடுக்கிறோம். இப்போ இந்த பீஸ் வந்து 4 பீஸாக இருக்கிறதுனால நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. அதனால் 8.5 இன்ச்சு நான் லென்த்து வச்சுட்டு, அதே மாதிரி இடுப்பு சுற்றளவில் நம்ம 9.5 இன்ச்சு வச்சோம் இல்லையா, அதில் அரை இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சாக நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதை அப்படியே லைன் போட்டுக்கலாம் பாக்ஸ் மாதிரி. இப்போ நம்ம அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இதுதான் பெல்ட்டு. இப்போ நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன், அப்போ புரியும். இதில் வந்து 9.5 இன்ச்சு வச்சோம் இல்லையா, அதுதான் இந்த 1/2 இன்ச்சு பிடிச்சு தைக்கிறதுக்கு. இப்போ கரெக்டாக இருக்குது பாக்ஸு. இதுதான் ஹைட்டு. இப்போ இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ கட் பண்ணிட்டோம்னா பேண்ட்டு கட்டிங் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இதை வந்து எப்படி தைக்கிறது அப்படின்ற வீடியோவை பாருங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு வீடியோவை ஒரு டைமுக்கு 2 டைம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அழகாக தைச்சிடலாம். இது வந்து ப்ளீட்ஸுக்காக நான் வச்சேன் இல்லையா, அந்த ஒரு 5 இன்ச்சு அது இந்த மாதிரி தான் தைக்கணும். நான் இப்போ தைச்சி காட்டுறேன், அதையும் பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் கட்டிங் போட்டு தைச்சா அவ்வளோ அருமையாக பர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து பெல்ட் பார்ட்டை நம்ம அப்புறம் தைக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு பார்ட்டே வந்து நம்ம கீழே லென்த்தில்
கால் லூஸ் இருக்குல்ல அந்த இடத்துல ஒரு கேன்வாஸ் வச்சு நான் ஃபோல்டிங் பண்ண போகிறேன். இந்த பாட்டத்தை எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். இப்போது இந்த கேன்வாஸை வந்து நான் சென்டரில் வச்சு, நம்ம 5 இன்ச்சு தான் அந்த கால் லூஸ் இல்லையா, அதனால சென்டரில் வச்சு ஒரு ஃபோல்டிங். இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு நீங்கள் பேண்ட்டை ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். அயர்ன் பண்ணி போடும்போது அவ்வளோ நீட் லுக்காக இருக்கும். நான் எப்படிலாம் தைக்கிறேங்கிறத நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்களே ஸ்டிச் பண்ணலாம். அப்படியே அதை மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணி அதை அப்படியே நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். அப்படியே தையல் போட்டுட்டு ஃப்ரண்ட்டு பக்கமும் அதே மாதிரி தையல் போட்டுடலாம். பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு தைக்கும் போது ஸ்டிப்பாகவும் நிற்கும். இப்போ தையல் போட்டுட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இதுக்கு இடையில சென்டரில் நான் வந்து ஒரு வளைவாக கொடுத்துக்கிறேன். ஏன்னா கேன்வாஸ் வந்து சென்டரில் ஸ்டிப்பாக இருக்கிறதுக்காக. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்படி மடித்து நம்ம கால் லூஸ் தைக்கும்போது இந்த இடத்துல ஸ்டிப் அயர்ன் பண்ணி போட்டாக்க நம்மளுக்கு வந்து அவ்வளோ அழகாக ஸ்டிப்பாக நிற்கும். இதே மாதிரி இன்னொரு கால்லையும் நம்ம வந்து தைச்சிக்கலாம். அந்த கேன்வாஸை வச்சுட்டு சேம் ப்ரொசீஜர் தான். நான் இதுலேயும் ஒரு கேன்வாஸ் வச்சு சென்டரில் அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி மடக்கி தைச்சிக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் 1 by 1 நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ப்ரெஸ் பட்டனை தட்டி விடுங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி இதில் படிமான தையல் போட்டுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு வளைவாக ஒரு கர்வ் லைனும் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்ல பக்கத்தை, அதாவது பிரிட்டி சைடு நல்ல பக்கத்தை நம்ம அப்படியே வச்சுட்டு அதே மாதிரி இன்னொரு ஃபோல்டையும் நல்ல பக்கத்தை உள்ளே வச்சுருக்கேன். அதாவது நல்ல பக்கமும் உள்ளே வச்சுட்டு இந்த ஃபோக் லென்த்துன்னு சொன்னேன் இல்லையா, அந்த க்ரச் ஏரியாவை நான் வந்து டபுள் தையல் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டபுள் தையல் நம்ம கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து அந்த இடத்துலலாம் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக பிரியாது. அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி க்ரச் ஏரியாவை நான் வந்து சேமாக வந்து லைன் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி லைன் போட்டு நம்ம தைச்சதுக்கு பிறகு ரொம்பவே ஈஸியான மெத்தடில் தான் இந்த சுடிதார் கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி இந்த கர்வ் லைனையும் நான் ஃபோக் லென்த்தை நான் தைச்சிடுறேன் டபுள் தையல் கொடுத்து. அதுக்கப்புறம் ரெண்டையுமே தைச்சாச்சா. இப்போ 2 காலையும் இப்படி பிரித்து பார்த்தோன்னா இப்போ ரெண்டுமே சென்டரில் வந்துடும். நம்ம தைச்ச இடம் 2 பார்ட்டுமே சேமாக சென்டர் பாயிண்டில் வந்துடும். அதே மாதிரி நம்ம 9 பாயிண்ட், அதாவது 9.5 இன்ச்சு வச்சோம் இல்லையா, அதுவும் அந்த 5 இன்ச்சு வச்ச இடத்துலையும் நாச்சு போட்டிருக்கோமா அதுவும் வந்துடும். இப்போ அப்படியே இந்த கால் லூஸ் இருக்குல்ல அந்த இடத்த அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். நான் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். 5 இன்ச்சு லூஸ் வச்சோம். அந்த 5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே நான் வந்து தைச்சிக்கிட்டே வரேன். 5 இன்ச்சில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தோம். அதை அப்படியே தைச்சிட்டு வரும்போது இந்த கர்வ் லைன் ஃபோக் லென்த்துக்கிட்ட அப்படியே கம்மியாக வரும். நம்மளுக்கு தையல் வந்து கம்மியாக வந்தோடனே அந்த ஃபோக் லென்த்து தையல் இருக்குது இல்லையா, அந்த 2 தையலும் சேமாக ஒரே இடத்துல பிடிச்சு அந்த இடத்துட்ட ஒரு 1/2 இன்ச்சில் நம்மளுக்கு தையல் போடணும். பாயிண்டியாக கொடுக்கக்கூடாது, கர்வாக தான் கொடுக்கணும். அந்த இடத்துல தையல் வளைச்சி கொண்டு வரணும். திரும்ப மறுபடி இன்னொரு கால் கிட்ட நம்ம தைக்கும் போது அப்படியே 1/2 இன்ச்சிலேயே தைச்சிக்கிட்டே வரும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூடி 2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த அளவுக்கு கரெக்டாக நம்மளுக்கு கால் லூஸு 5 இன்ச்சில் வந்து தைச்சிடலாம். 5 இன்ச்சில் தைச்சி முடிச்சிடலாம் கரெக்டாக. அதே மாதிரி இந்த சைடும் 5 இன்ச்சுக்கு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கரெக்டான தையலை போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ வந்து பேண்ட்டு வந்து நம்ம தையலை வந்து இதுலேயும் 2 தையல் நம்ம போட்டுக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருந்ததுன்னா அந்த இடத்துல மறுபடியும் இன்னொரு தையலும் போட்டு அழகாக ஃபினிஷ் பண்ணலாம். அப்படியே டபுள் தையல் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல டபுள் தையல் நம்ம போட்டோம்னா அந்த இடம் அப்படியே
உங்களுக்கு பிரியாமல் அழகாக இருக்கும். இந்த எக்ஸாஸ்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்ல பக்கம் நம்ம பெரட்டிடலாம். 2 காலையும் தைச்சாச்சு. அதை அப்படியே நல்ல பக்கம் பெரட்டி இப்போது நான் வச்சு காட்டுறேன் எப்படி வந்து பெல்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுறது. இப்போ பார்க்கலாம். இப்போ கால் கரெக்டாக தைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரும் தைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் பண்ண நாச் போட்ட இடத்துலையும் கரெக்டாக நம்ம வச்சாச்சு. இதோட ஃபோக்லேருந்து எல்லாமே கரெக்டாக தைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பெல்ட் பாயிண்ட். இந்த பெல்ட் பாயிண்ட்டை எப்படி வந்து நம்ம இதோட அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எந்த இடத்துல ஃப்ளீட்ஸ் வைக்கணுன்றதையும் நம்ம காட்டுறேன். இப்போது தையல் தைச்சிருக்க இடத்துலையும் இந்த ஃப்ரண்ட் பார்ட்லேயும் நான் கரெக்டான இடத்துல ஒரு பின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பேக் சைடும் நான் அதே மாதிரி பின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஹிப் சைடில் இந்த பக்கமும் கரெக்டான தையலில் நான் அர்க்காத் பண்ணி வச்சுருக்க இடத்துல நான் வந்து பின் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி 4 பக்கமும் நான் கரெக்டாக அதே அளவில் அர்க்காத் பண்ணி வச்சுருக்க இடத்துல பின் பண்ணிக்கிட்டேன். பின் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும்தான் நான் ப்ளீட்ஸ் வைக்க போகிறேன். அதாவது ப்ளீட்ஸ் நம்மளுக்கு எந்த இடத்துல தேவைப்படும் அப்படின்னா ஃப்ரண்ட்டு அண்ட் பேக்கு 2 சைடு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சுருக்கம் வைக்க போகிறோம். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல எவ்வளோ ப்ளீட்ஸ் வைக்கிறேன்னு பாருங்கள். அந்த பின் பண்ண இடம் டைட் ஆகுற வரைக்கும் நான் வந்து ப்ளீட் வைக்கிறேன். நான் வச்சு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதாவது பேக்கு ஃப்ரண்ட்டு 2 பக்கமும் நம்ம ப்ளீட் வைக்கும்போது ஒரு சைடு இந்த பக்கம் பார்த்த மாதிரி ப்ளீட்டும், இன்னொரு பக்கம் பக்கத்துலேயே நம்ம ப்ளீட்ஸ் வைப்போம். அது அந்த பக்கம் பார்த்த மாதிரியும் வைக்கணும். நான் ப்ளீட் வச்சதுக்கு பிறகு நான் காட்டுறேன் பாருங்கள். அதாவது ஃப்ரண்ட் சைடில் 2 ஹிப் சைடும் நம்ம வந்து ப்ளீட் வைக்கணும். ஒன்று இந்த பக்கம் பார்த்த மாதிரி, ஒன்று இந்த பக்கம் பார்த்த மாதிரி நான் ப்ளீட்ஸ் வந்து நான் வந்து ரெடி பண்ணி தைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஹிப் சைடில் வரும்போது நம்மளுக்கு ப்ளீட்ஸ் வராது. இப்போ ஃபுல்லாகவே நம்ம தைச்சிக்கிட்டே வரோம். அதே மாதிரி பேக் சைடு ப்ளீட்ஸும் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ப்ளீட்ஸை இந்த பக்கம் பார்த்த மாதிரியும் இந்த சைடு இந்த பக்கம் பார்த்த மாதிரியும் ப்ளீட்ஸை நம்ம மடக்கி வச்சோன்னா நம்மளுக்கு அழகாக இருக்கும் பார்க்கும்போது. நம்ம அயர்ன் பண்ணி உடுத்தினாலும் நம்ம வந்து அந்த பேண்ட்டு வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும். இந்த பக்கமும் அதே மாதிரி ப்ளீட்ஸை வந்து பேக் சைடும் நம்ம வந்து ப்ளீட்ஸை அரேஞ்ச் பண்ணி அதே மாதிரி தைச்சிக்கலாம். சரியாக வரலைன்னா 2-3 டைம் நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா ப்ளீட்ஸு 1 பை 1 ஈவனாக கரெக்டாக வந்துடும். அந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக பிடிச்சி தைச்சிருங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி நம்ம அழகாக தைச்சிருக்கோம். அதில் அப்படியே வந்து இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தையலுக்கெல்லாம் நம்ம வந்து 2 டைம் ஸ்டிச் பண்ணோம்னா நல்லா வந்து பர்ஃபெக்டாக அழகாக நிற்கும். இப்போ ஃபுல்லாகவே நான் தைச்சி முடித்தோன்னே காட்டுறேன் பாருங்கள். இந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி விட்டுடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கு ஃப்ரண்ட்டு 2 இடத்துல மட்டும் ப்ளீட்ஸ் இருக்கும். அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ பேண்ட்டோட ஹைட்டு நம்ம எவ்வளோ வச்சோமோ அந்த அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம பார்த்துக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நான் படிமான தையல் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓவர்லாக் போடணுன்னா போட்டுக்கலாம். அப்படி ஓவர்லாக்கு போடலை அப்படின்னா அந்த நம்ம பெல்ட்டை ஜாயின் பண்ண இடத்துல ஒரு படிமான தையல் நான் போட்டு நான் முடிக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் இருந்தே இந்த மாதிரி பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து ஈஸியாக கட் பண்ணி அவ்வளோ அழகாக ஸ்டிச் பண்ணலாம். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோன்னு வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது பேண்ட்டு. அதோட ஃபோக் லென்த்து பாருங்கள், அதோட கர்வ் க்ரச்சு எல்லாத்தையும் பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ நீட்டாக இருக்குது. அதோட ஹைட்டும் நம்ம என்ன ஹைட்டு வச்சோமோ அதோட ஹைட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக 40 இன்ச்சு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.